வருகிற வரவேற்கிறோம். Greater community project, 180 square foot and individual houses, 800 square foot, on loan is to customers, MCP offer 50/50 EMI with the bank interest up to 10 years. Avadi corporation limit, nearby Avadi railway is purchased from Title 84. The வீட்டு மணி கொடுக்கிறார்கள், வீட்டு மணியோ அல்லது தனி வீடு முன்பதிவு செய்து இந்த வாய்ப்பு பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்று மன்றம் ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் ப்ரோச்சர் லான்ச் பண்ணுவாங்க. திரைப்பட நடிகர் வைத்திய மகேந்திரன் சார் அவர்களும் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அடுத்து திரைப்பட இயக்குனர் திரு கடந்த 17 ஆண்டுகளாக சென்னை வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து 5000க்கும் மேற்பட்ட தனி வீடு கொடுத்து அவர்கள் வாழ்வில் சுபிக்ஷம் பெற பல்வேறு விதத்தில் நாம் உதவியுள்ளோம். அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இலத்தில் உள்ள இந்த ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் phase 1 phase 2 இது லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லாம இருக்கிறதுனால அவங்களுக்கும் என்னன்னா நம்ம 50/50 ஆஃபர் நம்ம நிறுவனத்துல எல்லா ப்ராஜெக்டுமே தரும். அதே மாதிரி ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியலுக்கும் தரும். நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் இங்க வந்திருக்காங்க. அதுக்கு என்னோட நண்பர் மிஸ்டர் அருண் ஈவன்ஸ் அவர் தான் மூல காரணம். அவருக்கு இந்த தருணத்துல ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சினிமா அண்ட் கலைத்துறை, டிராமா, மியூசிக்கல் இந்த இதில் 20 வருஷத்துக்கு மேலே பல்வேறு ஷோஸ் பண்ணியிருக்கோம். ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணாலும் வைத்திய மகேந்திரன் சாரோட டிராமா நிறைய நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கோம். சாரோட 2வது வருகை நம்மளோட நிறுவனத்தில் இதுபடி பூந்தமல்லி ராயல் சிட்டியில் பூந்தமல்லி ஒரு ப்ராஜெக்ட் போய் கொடுத்தாரு. அவரோட ஆசீர்வாதத்தில் அந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 monthsலயே நிறைவடைந்தது. அதே மாதிரி கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த ப்ராஜெக்டும் அதே வேகத்தில் நிறைவடையும்ன்றது இந்த தருணத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நடக்கும். வைத்திய மகேந்திரன் சாரோட கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் பல்வேறு தருணங்கள்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட நிறுவனத்திற்கு ஒரு வெல்விஷர் அண்ட் அவர் ஒரு லெஜண்ட். சினிமா துறையில பல ஆண்டுகள் தன்னுடைய இள வயதிலிருந்து ஒரு முத்திரை படைத்தவர். இப்பொழுது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நாங்கள் நடிகர் சிவகுமார் சார் 2 நாள் மாதிரி ஒரு ப்ரிவியூ மூவில சொல்லியிருந்தாரு. உங்களோட டேலண்ட் ஒரு சிங்கத்தின் புகையில அடைஞ்சு அமராயிட்டீங்க. நீங்க ஒரு கர்த்திக்கும் சிங்கமா நிறைய விஷயங்கள் பண்ணிருந்தோம்ட்டு சாரோட ஒரு பெஸ்ட் மூவி. ஓகே, இந்த 2025 ஒரு பெஸ்ட் மூவியா ஒரு படம் வரப்போகுது. ஃபாரூக் கேசின்ட்டு எக்ஸலண்டான முறையில் அவரோட ஆக்டிங் இருக்கு. அதுல ஒரு பெருமைக்குள்ளான ஒரு விஷயம் என்னன்னா அந்த படத்துல ஒரு கோ ப்ரொடியூசரா நம்மளோட நிறுவனம் இருக்கு. ஓகே, அண்ட் அதில் லீட் ரோலில் சத்யராஜ் அவர்கள், சமுத்திரகிரி அவர்கள், சாருவாசனி அவர்கள், இந்த மாதிரி பல்வேறு நடிகர்கள் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் தட் ஓப்பனிங் ஆஃப் த மூவி டில் எண்ட் அவரோட மெட்டிகுலஸான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்கு. ஸோ அந்த ஒரு படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதில் அருண் விஸ்வல் அவங்க லீட் ப்ரொடியூசராகவும், மெட்ராஸ் சினி ப்ரொடக்ஷன் அப்படின்ற நம்மளோட நிறுவனம் ஒரு கோ ப்ரொடியூசராகவும் அந்த படத்தை இது பண்ணியிருக்கோம். ஆர்கே சுப்பிரமணி சார் பற்றி சொல்லணும்னா அகைன் அவரும் ஒரு லெஜண்ட். பல படங்களை இயக்கியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா அவரோட ஒரு ஃபங்க்ஷன்ல இது பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினாரு. ஓகே, அனல் பறக்கிற விதத்தில் இருந்தது. சார் தென்னிந்திய திரைப்பட இதுல அந்த சம்மேளனம், அந்த எம்ப்ளாயிஸோட இதுல பிரசிடென்டா இருக்காரு. மோர் தென் 25 கிராஃப்ட், அதாவது டிவிஷன்ஸ் இருக்கு. அதோட தலைவர். பாத்தீங்கன்னா மோர் தென் 20
35,000 மெம்பர்ஸ் ஓகே அதுல உறுப்பினர்களா இருக்காங்க. அவங்களையும் தன்னோட கண்ட்ரோல் சிஸ்டம்ல வச்சுட்டு எளிமையான முறையில நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த ஈவெண்ட் உடனே அக்செப்ட் பண்ணுவாருன்ட்டு சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கிரேசியஸா அக்செப்ட் பண்ணி நீங்க வந்திருக்காரு. அவருக்கு நம்மளோட நிறுவனத்தின் சார்பில் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாமே வந்து ஒரு கடுகு அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட முயற்சிக்கு முன்னாடி நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே இன்னும் பல சாதனைகளை வந்து அவரோட பயணத்துல மேற்கொள்ளணும். ஓகே ரோஜா மேடமும் சாருக்கு ரொம்ப பக்கபலம். அது மாதிரி சார் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களோட அசோசியேஷன் சார்பா நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. பல சாதனைகள் வந்து அவர் வந்து படைக்கணும். அந்த சாதனைகள் வந்து சினிமா துறையிலும் சரி தொழில்துறையிலும் அனைவருக்கும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும். இந்த 2 லெஜெண்டுமே வந்து இன்னைக்கு நம்மளோட ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் வந்து வருகை தந்து சிறப்பித்து இந்த துவக்க விழாவை சேர்ந்ததுக்கு மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏழி வந்து கடமைப்பட்டிருக்கு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிற இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணி அவரோட வருகைக்கு ஒரு நன்றி தெரிவிக்கலாம். நம்ம நிறைய இனிஷியேட் பண்ணோம். இது வந்து நமக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, சமுதாயத்துக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்றது. அதனாலதான் வந்து கடந்த 17 வருடங்களாக எந்தவித தோய்வும் இன்றி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து செஞ்சுட்டே இருக்கோம். அடுத்த 5 ஆண்டுகள் சென்னையில் வந்து நல்ல முறையில் நம்ம வந்து செய்யணுன்றது. இப்போதைக்கு நாடு முழுக்க கூடிய ஒரே ஒரு டாஸ்க் வந்து இந்தியா பாகிஸ்தான் வார். ஓகே அது வந்து எதனா ஒரு விதத்தில் சப்சைட் ஆகி பொருளாதாரம் எதுவும் பாதிக்காத அளவுக்கு வந்து இருக்கணும். அதுதான் வந்து கடவுள்களை நம்ம பிரார்த்திக்க வேண்டியதாக இருக்கு. மற்றபடி எவ்ரிதிங் கோஸ் வெல். ஓகே எல்லா சேல்ஸ் டீம் உங்களுக்கு ஒரு தனித்துவம் தனித்திறமைகள் இருக்கும். அதை வந்து சேனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி ஓகே அதை வந்து சேனலைஸ் பண்ணணும். அந்த வாய்ப்புகளை மிகைப்படுத்தணும். அந்த வாய்ப்புகளை வந்து அதிகரித்து செஞ்சுட்டே இருந்தாதான் வெற்றி என்ற ஒரு இலக்கை அடைய முடியும். ஸோ இந்த லான்ச் டைம்ல வந்து ஒரு சில பேர் வந்து வீட்டு மனைகள் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஆனர் வந்து சிறப்பு விருந்தினர் மூலியமா பண்றோம். ஐ ரிக்வெஸ்ட் அந்த நேம் லிஸ்ட் மிஸ்டர் ராஜேந்திரன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ ரிக்வெஸ்ட் அந்த நபர்கள் மேலே வந்து உங்களோட கிஃப்ட் ரிசீவ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. சுவாமி நன்றி. சமாச்சாரம் ராஜ்ஜி மிஸ்டர் ரமதி கோலசத்தி ராஜேஸ்வரி சிறப்பான நிகழ்ச்சிகள் நாங்கள் கலந்துக்க வாய்ப்பு ஜெயச்சந்திரனுக்கு நன்றி. ஜெயச்சந்திர சார் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் சந்திச்சேன். அவருக்கு அவர் கூப்பிட்ட உடனே நான் எப்படி வந்திருந்தோம் அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்ட உடனே என்னோட முகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. உடனே அவருக்கே சொல்லிட்டார். அந்த வகையில வந்து அதுக்கு பதில் உதாரணம் ஏதாவது சின்னதாக அவர் பண்ண வந்து அது எங்கேவா இருந்தாலும் ஆவடியில் நீங்க வந்து முதல்ல வைக்காம வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உதவிங்கிறது வந்து எதிர்பார்க்காம பண்றதுதான் உதவி. நான் வந்து பண்ண நீ எனக்கு பண்ண அப்படிங்கிறது வந்து உதவி இல்லை. அவர் நான் மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி வரா இல்லை இது அதுதான் எனக்கு தெரியாது. எங்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, வேலைய ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு 3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மதிய உணவு வந்து ரெடி பண்ணணும் அருள்மொழி அப்படின்னு அவர்கிட்ட. அடுத்து 1/2 hour ஜெயிச்சு லைன்ல வந்தாரு. சார் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். அவங்க நீங்க என்ன வேணாலும் கேட்க எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அதனால வந்து வரும் கேட்டேன்ப்பா எல்லாம் செய்வாங்க இல்லையா நாங்கள் என்ன நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்யாம விட்டோம். வேற இடத்துல வந்து எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். இல்லை சார் அவர் சொன்னது செய்வார் சார் நீங்கள் ஃபாலோ பண்ணாங்க. அது போல 2 நாள் தான் இருக்குது டைம். அந்த நைட்டு அவரே நேரே வந்து என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி 3000 பேருக்கு வந்து மிகச்சிறப்பான உணவு வந்து என் கடைசிக்கு இருந்து அது பண்ணி. அப்போ அந்த மனசு இருக்கு இல்லையா, நான் செய்யற உதவி ஏதோ கடவுள் பண்ணுவாங்க ஏதோ போவாங்க கேட்டாங்க அப்படின்னு இல்லாம அவரே வந்துட்டு அதை வந்து சிறப்பாக சமைக்கிறது சரியா இருக்கா, ஆட்கள் சரியா இருக்காங்களா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா, இதெல்லாம் கூட பண்ணும்போது அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த வகையில வந்து அவர் நம்புறாங்க. ஒரு அறிமுகப்படுத்தி அறிவிப்பு என்னுடைய நன்றி. இங்க வரும்போது
ஒரு விஷயம் என்னன்னா, ரியல் எஸ்டேட்ல மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்க ஏற்பட்டுச்சுன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. அங்க வந்து ஏதோ கஸ்டமர் வந்தாங்க, ஏமாத்தி அவங்க தலையில கட்டிட்டு போயிட்டோம், 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கு, இவன் 4வது கிலோமீட்டர் போயிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்ப நிறைய பேர்வழிகள் இருக்கும்போது நிலம் வாங்குறதுக்கே பயமா இருக்கு. ஆனா நீங்க 17 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கீங்கன்னா மோசடி தெருவிலே இருக்கீங்க. அந்த லாங் டர்னில கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது அந்த கஸ்டமர் வந்து நம்ம மேல நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜனா யாரு, அப்புறம் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பிராண்டை வந்து தட்டுறது. நீங்க எங்க போட்டாலும் வந்து உடனே வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பிராண்டு தான் முக்கியம். அந்த பிராண்டை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்து சொல்ல மாதிரி முதல் படம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா புகழ் சாரே கேப்டன் பண்ணுவோம், திருப்பதி இப்போ லைட்டாக வரும்போது டைரக்டர்னா படம் நல்லா இருக்கும். ரஜினி சார்னா ஏன் நம்ம போறோம், ரஜினி சார்னா டெஃபினட்டா அந்த படம் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அது மாதிரி இப்போ எம்சிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் ஏற்படுத்திட்டாங்க. அப்போ பிராண்ட் வந்து அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான், பணக்காரங்க இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லாம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன, அவங்களுக்கு என்ன இது பண்றது. இப்போ இங்க வந்தபோது உண்மையில ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீடு மாதிரி கட்டி சுற்றி காம்பவுண்ட் கட்டி அது வந்து கேட்டை பண்ணி பண்ணி அது ஒழுங்கா காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் கொஞ்சம் பிரமாணம் பண்ணி அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டாலே நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி அவர் நிலை ஏற்படுத்திட்டார். அது வந்து சாதாரண கிடையாது. அப்ப ரோட்ல இருந்து கிளாஸ் என்ன பண்ணியிருக்காங்க. நிச்சயமா வந்து நான் வளரும்போது தன்னோட வந்து ஒர்க் பண்றவங்களை ரெகனைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணி அவங்க ஒரு பரிசு சின்ன விஷயமா இருக்காங்க. ஆனா இந்த மேடல் ஏறது சாதாரண விஷயம். எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியா இருக்கு. நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தட்டலாம், ரிட்டர்ன் பண்ண எல்லாம் பண்ணுவேன். ஆனா மேடையில் எழுந்து நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்க, வாழ்க்கையெல்லாம் நடுக்காங்க. அதுபோல அவங்கள வந்து இன்னைக்கு மேலே ஏற்றி அவங்கள ரெகனைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம். அது வந்து அவர் நாளைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அவர் கரெக்டாக வரலாம். அப்படி யாரால பண்ண முடியும்னா எந்த அசல் இருப்பாங்க, அவர் 4 சீன் வச்சிருப்பான். அந்த சீனை சொல்லவே மாட்டான். ஏன்னா நான் டைரக்டாக வேணும். அப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அந்த தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணறுனால வந்து ஜனம் வருவாங்க. அவங்க வேற சீனா இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிருக்கும். சொல்லினே இருப்பான். ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு சீன் சொல்லினே இருப்பான். அப்போ பார்க்குறவங்க பார்ப்பாங்க, என்ன இருக்கும் பிரைஸாக கடை அடுத்த சான்ஸ் வந்து அவங்க கொடுத்தான். என்னை எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கு, ஒரு டேரக்டர் வரையும் நம்ம பார்க்கறாரு. எங்களோட 11 பேர் மனிதன் இருக்காங்க, 11 பேர் வந்து இருக்கு. அதில் என்ன பார்த்து இந்த பையன் டேரக்ட் பண்ணுவான்னு அவர் எப்படி சூஸ் பண்ணாரு. அப்போ நம்மளோட உழைப்பு, நம்ம உழைப்பு வந்து அவங்க வந்து பயன்படுத்தும். அது மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வரும்போது நீங்க ஏமாத்தாதீங்க. அதாவது போய் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட பட்ஜெட். சில பட்ஜெட்ல லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா லோன் இல்லாதவங்களுக்கும், அதாவது எனக்கே லோன் கிடையாது தெரியாது, இருக்கு இவருக்கு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான், நீ வாங்கினா எப்படி கட்டுவேன், உங்கள்கிட்ட பணம் இருக்கு, சொத்துக்கான வேலை விஷயம். மாசம் மாசம் உனக்கு வருமானம் வருதா, உன் அக்கௌண்ட்ல வந்து மாசம் மாசம் வருதா, இது ஒரு இஎம்ஐ கட்ட முடியுமா. அப்படி எனக்கே லோன் இல்லாத சமயத்துதான் எனக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு மட்டும் வந்து சினிமாக்காரன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கு சார். உண்மைதான். அது அதை மாற்றதான் நம்ம போராட்டி இருக்கோம், அதை மாற்றணும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் நம்ம கிடைக்கிறோம். அந்த வகையில லோன் கிடைக்காதவங்களுக்கும் வேற வேற காரணங்களா லோன் கிடைக்காதவங்களுக்கு கூட வந்து ஒரு 50% அவங்களோட சொந்த லோன்ல சொந்த நிதியில இல்ல அவங்க தெரிஞ்சவங்க மூலம் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஒரு வகையில வந்து அடுத்த லெவல் கூட அது வந்து நல்ல விஷயமா தெரியுது. அந்த வகையில வாங்குறவங்களுக்கும் விற்கிற அவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எதிர்காலம் நல்ல சிறப்பா இருக்கணும். நல்ல வீடுகள் இல்லைன்னா வெளியே நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள வந்து ஒரு அமைதி இருக்கும், அதுதான் ஒரு வீடு. அது போல நான் இந்த வரும்போது வந்து ஒரு ரோட்டை ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இது ஒரு டவுன்ஷிப்னா இது உண்மையான ஒரு டவுன்ஷிப். உட்காரும் போது வெளில வரும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாகவும் ஒரு வீடு முடிஞ்ச வரைக்கும் அவங்களால என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இதுல நீங்க குடியேறும் போது ஒரு அமைதியான ஒரு இடமா தான் இந்த இடம். அந்த வகையில உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வீடோட சேகரா சார் அது ஒரு மகேஸ்வர சார் எப்படின்னா ஒய்ஜி சார் வந்து எப்படின்னா ஒன்றும் இல்லை, அவர் எல்லாம் செட்டா வந்தாரு. அப்புறம் தொழிலதிபர் ஒருவேளை அவங்களோட சேர்ந்து நீங்க பார்த்துட்டு பண்ணிக்கலாம். அது தொழிலதிபர் கல்வி தொழிலாக்கி அது சேவையா ஆரம்பிச்சாங்க. அவங்க முன்னூறு ஆரம்பிக்கும் போது அம்மா ஆரம்பிக்கும் போது அது ஒரு சேவை. விஸ்வசேஷாஸ்திரிங்கிறது வந்து அது ஒரு சேவையை தான். அந்த வகையா
சாருக்கு வந்து ஒரு பாலிசி முதல்ல பார்த்து இது வந்து என்ன போகலாமா, ஏன்னா செயலை சேர்ந்தது வந்து சென்னை இல்லை போகணும். ஒய்டி மகேந்திரன் சாரோட பாலிசி என்னன்னா, அவருடைய நண்பர்கள் நல்லவர்கள் தான் இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க பணக்காரங்களப்பா ஏழை பார்க்க, ஆனா நல்லவங்களா இருப்பாங்க. அதனால ஒரு நம்பி நம்ம போகலாம், அந்த ஒரு பாலிசி அவ்வளவுதான். அவங்க அது நிறைய தடவை எனக்கு வந்து 2-3 நிகழ்ச்சி கூப்பிட்டார். கோவிலில் வந்து ஒரு பழமொழி இருக்கு, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை. நான் டைரக்ட் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா 24 மணி நேரம் எங்கே ஓடிட்டே இருக்கும். அந்த வகையில அவர் அந்த சார்வேசி படம் வந்து சாமாவை கூப்பிட்டாரு. அப்ப நீங்க பார்க்கறதுல இப்ப வந்து சொன்னார், மிக பிரம்மாண்டமா பண்ணிருக்கோம், நீங்க வந்து பாருங்க அப்படி படம் தான் எப்படி இருக்குங்கிறாங்க. உண்மையில வந்து வைத்தி சார் வந்து காமெடியாக தான் நான் பார்த்தேன். ஆனா மாநாடு படம் வந்த பிறகு ஒரு டைரக்டர் நினைச்சா அவங்க அதான் வந்து ஒரு மசூல் கேட்டுக்காரங்க கேட்டப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் ஹீரோவில் வந்து ஒருத்தர் பிளஸ் ஆக 1 2 3 4. இப்போ வைத்தி மகேந்திரன் சார் எப்படின்னா காமெடியிலிருந்து அவர் ஹீரோ கொண்டு வந்துருக்கு, அங்கிருந்து பிளஸ் கொடுக்கும். காமெடியிலிருந்து நியூட்ரல் கொண்டு வந்து அவர் வில்லனா கொண்டு போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த பையன் வந்து ஆதித்தூர் மிக பிரமாணம் பண்ணியிருந்தாரு, மிக பிரமாணமா பண்ணியிருக்காங்க. எனக்கே வந்து ஒரு பயம் வந்துச்சு அந்த படம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வெங்கட்பிரபு ஒரு பெரிய மரியாதை வந்தது. ஒரு இமேஜ் மாற்றப்படுது, ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜ் மாற்றுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் காமெடியில் வந்து கலரா காட்டுறது, கேரக்டரா மாற்றலாம், சென்டிமெண்டா மாற்றலாம். ஆனா வில்லனா மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு சார்பா அதுக்கு ஒரு உணர்ந்து அந்த கேரக்டர் மெதுவா அப்படி இப்போ பார்த்து காரில் தரும்போது வந்து முன்னாடி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பக்கம் ஒரு மின்னோம் சார் அப்படின்னு. அது மாதிரி கார் வந்து வைத்தி சார் பார்க்கும்போது அது கலரில் அப்படி வந்தார், சவுண்ட் கலரில் வந்தார். ஆட்சியில் எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தோடு உங்களுக்கு வந்து நடைபெறுது. இன்னும் எல்லாரும் சிறப்பாக வாழணும், அமைதியாக வாழணும். நன்றி. நான் ஆல்ரெடி இந்த அவங்களோட சம்மேளனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இது தெரியல, தென்னிந்தியாவா இந்தியாவா உலகளாவிய சினிமா துறையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப், அதாவது நம்மளோட தென்னிந்திய திரைப்பட எதிர்கொள்ள அந்த எம்ப்ளாயிஸ் யூனியன் அதுக்காக எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரு அப்ரிசியேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ், அதுல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த தருணத்துல ஒரு ஸ்மால் ஆனர், ஒரு கிஃப்ட் வந்து சார் கொடுத்து ஒரு ஆனர் பண்றோம். முன்னாடி நாமெல்லாம் இப்படி உட்கார்ந்து சந்தோஷமா சாந்தமா நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னு அது காரணம் எல்லையில நம்மளை காத்துட்டு இருக்கிற 4 வீரர்களை நம்ம மாற்றிக்கோம். அதனால நான் ஒரு 1 2 3 சொல்றேன், எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய 1 2 3 இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி ஆரம்பிச்சு, அவர் ஒரு தீவிரவாதி. எப்படி சொல்ற, 2 விதமான தீவிரவாதிகள் இருக்காரு. எல்லையில் அயோக்கியம் இருந்தாங்க, அவன் இருக்கிற வீடு அழிக்கிற தீவிரவாதி, இவருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு அழகான தீவிரவாதி. அப்படின்னா இந்த தீவிரவாதம் என்னைக்குமே ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிரவாதம். இவர் 16 years கம்ப்ளீட் ஆயிருக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 16-17 years எனக்கு அவரை தெரியும். என்னுடைய நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்க நிகழ்ச்சிகள்லாம் மக்களை போய் சேர்றதுக்கு போஸ்டர் எங்கேயாவது இருந்தா அந்த எம்சிபியோட போஸ்டராக தான் இருக்கும். அப்படி பண்ணியிருக்காரு. முதல் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, எம்சிபி மகேந்திரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் அவங்க வர்றாங்க. அதுவே அவருக்கு ஒரு நல்ல எண்ணம். நாம என்னன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கிற கலையை வளர்க்கிற ஒரு இடமா இருக்கணும். இந்த கலையை வளர்க்கிற வேலையை செய்யற கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காருனால்தான் அவரோட தொழில் ஒரு பிரமாதமா சுபிட்சமா இருந்தது. செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஏமாற்றும் வேலை கிடையாது. இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிற, வாங்கறதும் வாங்காத உங்க எங்க குவாலிட்டியை நாங்கள் தருவோம். என்னுடைய பிரதேசத்தில் அப்பாஸ் கல்ச்சர் மூலமாக அவரை மீட் பண்ணேன். 16-17 years அதை பிரமாதமா பண்ணிட்டு நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். செல்வமணின்னு ஒரு ராசியானவர். காரணம் என்னன்னா,
நீங்க கண்ணதாசன் பாட்டு மனிதன் தெய்வமாகலாம் பாட்டுல யாருக்கு என்று எழுத போதும் தலைவனாகலாம் அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கறை இருக்கிற ஒரு நல்ல தலைவன். அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப நான் நீங்க சார்ல கூட சொல்லிட்டு இருக்கேன் சார், பெப்சியில யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை, செல்லுமணி சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் எடுத்து நான் இன்னும் படம் ஸ்டில் டேலண்டட் டேரக்டர். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்தது இல்லை. நீங்க பாருங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பிரச்சனையை அவ்வளவு எவ்வளவு ஈஸியா ஷோ அப்ரோச்சபிள் பண்ண இந்த மாதிரி நல்லவங்க என்னையும் அந்த நல்ல லிஸ்ட் சேர்த்துக்கிறேன். வந்து வாழ்க்கும் போது கண்டிப்பா ஜெயச்சந்திரனுக்கு நல்லது. இப்ப நான் அவருடைய ப்ராஜெக்ட் எல்லாமே சொன்ன மாதிரி 17 வருஷம் இந்த டீம்ல இருக்கிறது. ஹோட்டலும் சரி, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சரி, குவாலிட்டி நம்ம கொடுக்கலன்னா 2வது நாள் காலி ஆயிடும். இன்னைக்கு சாப்பிட வேண்டாம், நாளைக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த ஹோட்டல். அது மாதிரி நீங்க வாங்கி அந்த லேண்ட்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை ஒரு வளர்த்துக்கு வரும். அதே மாதிரி இந்த ரெயின்போ ப்ராஜெக்டும் பிரமாதமாக வந்து நீங்க வந்து இங்க பரிசு வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நான் ஜம்புத்திரக்கு ரெயின்போலன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வரணும். அதே மாதிரி இப்போ இருக்கிறது ஒரு கோ ப்ரொடியூசராகவும் இருக்கார். அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நல்ல ப்ராஜெக்ட். அதாவது சினிமாவுக்கு எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னா சார் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சொல்றேன். பூஜைக்கு யாரும் இப்ப கற்பூரம் தீபூதி எல்லாம் வாங்குறதில்லை. பாட்டுலாம் ரத்தம் அருவாள் இதெல்லாம் வாங்குறாங்க. பூஜையிலேயே அதை வச்சுதான் பண்றாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்ல போறீங்க நல்ல டைரக்டர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கார். உங்க சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சால்கேசி வெற்றி விழாவை அந்த ரெயின்போ ப்ராஜெக்டை கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. நான் எப்படின்னா அவர் வந்திருக்கேன். ஏன்னா நான் நிறைய கடன்பட்டிருக்கேன். கடன்னா அன்பு கடன் அவ்வளவுதான். ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி நீங்க எல்லாம் இருந்து கோஆபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கூலி சீக்கிரம் பிரமாதமா பண்ணி அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு போவீங்க. வாழ்க ஜெயிச்சது, வாழ்க எம்சிபி, வாழ்க பாரதா. தேங்க்யூ. ஒரு ஸ்மால் ஆனர். நீங்க சாருகேசி படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். அவரும் ஈரோட்ல பல வருஷம் தான் ஷார்ட்டியர் நிறைய என்கரேஜ் பண்ணார். இந்த நாடுல அவங்க ரொம்ப பிடிச்சி போய் நான் ப்ரொடியூசரா வரேன். அவர் ஒரு புக்கு சார் கொடுக்கணும் சொன்னாங்க. ஒரு 4 வீடு கட்டியிருக்க ஒரு கம்பெனி டிவி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 12 வீடு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அண்ணா நகர்ல அவரோட ஆபீஸ் இருக்கு. பகல் நேரத்தில் எல்லாமே நம்ம இது பண்ணிருக்கோம். ஈவினிங் 7:30 வரைக்கும் வந்து சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்வைட் பண்ணுங்க. ஒரு 2 மாதத்துக்கு கருத்து ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு பெரிய யூனியனோட பிரசிடென்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பெஸ்ட் ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஆஃபர் பண்ணுவோம். நம்பர் 2, அவங்க லோன் எலிஜிபிலிட்டி இல்லை, பேங்க்ல லோன் எலிஜிபிலிட்டி இல்லைன்னாலும் 25% டவுன் பேமெண்ட், ரிமைனிங் 75% வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் இஎம்ஐ கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நம்ம என்சிபி வந்து எம்ப்ளாய்ஸ் வந்து திருப்பி தரலாம நம்ம வந்து பண்ணி தரலாம். இன்ஃபேக்ட் வீடுகள் கூட பட்ஜெட் ஹவுசஸ்ல வேணும்னா கூட நம்ம வந்து பண்ணி தரலாம். வங்கி கடன் வந்து ஷேர் பண்ணிட்டோம்னா ஒரு பேங்க் வந்து கார்பரேட் டைப் பண்ண முடியும் அவங்களோட அசோசியேஷனுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது மார்ஜின் மணி கொடுத்தாலும் சரி, மார்ஜின் மணி கொடுக்கலனாலும் சரி 90 to 100% வந்து லோன் வந்து பெற்றுத்தர முடியும். இந்த தருணத்துல நான் தெரிவிச்சிருக்கேன். வருகை தந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. சுரேஷ் வர முடியல, மற்றபடி அனைவருமே வந்து சிறப்பிச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அனைவருமே இருந்து லஞ்ச் சாப்பிடணும். வெயிலோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிச்சு இது பண்ணுங்க. அண்ட் கம்மியாக
metrocityproperties.com கடந்த 17 வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் 200க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் என ஒரு மாபெரும் ப்ராஜெக்டை இன்னைக்கு நாங்கள் துவங்கி இருக்கோம். ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இந்த இடத்தை இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு R.K. செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்ட் கல்வி சேவையாளர் திரு YG மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் 2 என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர். ரெயின்போ கார்டன் இது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு நகர் டெவலப் ஆகணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ப்ரொவிஷன், டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸ், எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா பட்டாபிரம் டைடல் பார்க் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல போகக்கூடிய டிஸ்டன்ஸ்ல இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்கு. மேற்கொண்டு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து பட்டாபிரம்க்கு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நம்மளோட சைட்ல இருந்து பக்கத்துல ஒரு 100 அடி சாலை இருக்கு, 400 அடி சாலையும் இருக்கு, பூந்தமல்லி ஐ ரோட். ஸோ ரோடு கனெக்டிவிட்டி, பஸ், ட்ரெயின் எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், பிளென்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE, மெட்ரிகுலேஷன், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி இந்த சைட்ல இருந்து 10 நிமிடங்கள்ல போகக்கூடிய வகையில அனைத்துமே அவைலபிள் இருக்கு. ஆவடி ஏவி ஃபேக்டரிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி. இந்த இடத்துல ஒரு பிளாட் 28 லட்சத்துல இருந்து தரும். தனி வீடுகள் 48 லட்சத்துல இருந்து தரும். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் கிட்டத்தட்ட 22 ப்ராஜெக்ட் இந்த தருணத்துல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில சிறிய மனைகளாகவும் அண்ட் CMDA ரேரா அண்ட் 80% வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாவும் நம்ம பண்ணியிருக்கோம். லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல 50-50 EMI-யும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல இங்க வீட்டுமனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு சென்னை உள்ள பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்னைக்கு 3 கோடி, 5 கோடி, 10 கோடி என்று ஒரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கு கிரவுண்டோட ரேட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் தான் அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஸோ சிட்டி உள்ள இன்னைக்கு ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சபர்பன்ல ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில எல்லாவித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட், பிளாக் டாப் ரோடு, வைட் ரோட்ஸ் அண்ட் சோலார் லைட்டு, EB ஃபெசிலிட்டி, உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில நாங்களே 12 பட்ஜெட் வீடுகள் இங்க கட்டி இருக்கோம். ஸோ மக்களுக்கு வீடு உடனே குடியேற வகையிலையும் நம்ம கையில வீட்டு மனைகள், வீடுகள் இருக்கு. ஸோ ஆவடி சரௌண்டிங்ல இப்போதைக்கு நம்ம கையில ஒரு 5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட பட்ஜெட் கேட்ட மாதிரி வாங்கக்கூடிய அளவுல ஆவடியில நம்ம கையில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. சைட் விசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில இருந்து எந்த லொகேஷன் வரணும்னாலும் நம்மளோட கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் கன்வீனியன்ஸும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காவே இருக்கு.
இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீலான்ச் வந்து பண்ணியிருக்கோம் phase 2. ஸோ இப்போதைக்கு ஒரு 30 plots புக்காக இருக்கு அண்ட் ஃபாலோடு பை plot bookings வந்து ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா 750 ஸ்கொயர் ஃபீட்ல 650 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட்ஸ் இருக்கு. எல்லாமே A to Z, அதாவது வந்து மனை புக் பண்றதுல இருந்து கிரக பிரவேசம் வரைக்கும் அனைத்து விதமான சர்வீசஸ்மே நம்மளோட நிறுவனத்துல மேற்கொண்டு கொடுக்கிறோம். தண்ணிக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குங்க? அதே போல மழை நீர் தேக்கத்தால நிறைய இப்போ பாதிப்பு வருது. மழை நீர் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குளம் வந்து ஒரு கரை கட்டி இருக்காங்க, அது உடஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சரௌண்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் டேபிள் வந்து நல்லா இருக்கு அண்ட் நீர்நிலைகள் நம்ம சைட்டை ஒட்டி எதுவும் கிடையாது. கான்டாக்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எளிமையா எங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட வெப்சைட்டோ இல்ல சமூக வலைத்தளம் சோசியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்லயும் ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி இதுல எங்களை ரீச் பண்ணலாம். அது இல்லாம எங்களோட ஹாட்லைன் 9501 4444 4446 இந்த மாதிரி ஹாட்லைன் நம்பர்ஸும் இருக்கு. ஸோ 24/7 வந்து அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்கொயரி வந்து பண்றதுக்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.